ஒரு கேரக்டராக அது டிசைன் ஆகிருந்துச்சு. ஸோ அதை வந்து அவரால் மட்டும்தான் அதை கேரி ஓவர் பண்ண முடியும் அப்படின்றதுக்காண்டி நாங்கள் அவரை வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி சூதுவோமை பொறுத்த வரைக்கும் நலன் என்கிட்ட சொன்னது, நலனே என்கிட்ட சொன்னதும் சரி, சூதுவோமை பொறுத்த வரைக்கும் அருமை பிரகாசம் தான் ஹீரோ, மற்ற எல்லாருமே அவர் சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான். சூதுவோமை யார் இல்லாமலும் எடுக்க முடியும், அருமை பிரகாசம் இல்லாமல் சூதுவோமை எதையுமே எடுக்க முடியாததுனால அவர் கேரக்டர் நான் கர்நாடகா எழுதும்போது சொன்ன கர்நாடகா நான் இந்த மாதிரி இப்போ ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கோம், நீங்கள் முடிச்சவொடனே நீங்கள் தான் பண்ணி ஆகணும், வேறு ஆளே கிடையாது, அந்த கேரக்டர் நம்ம வேறு ஆளாச்சும் பண்ண முடியாதுன்னு. ஸோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க. ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இந்த படம் எடுக்கும்போது எனக்கு ஆல் யூனோ 2017 அப்புறம் ஒரு 7 வருஷம் எனக்கு வந்து பயங்கரமான ஒரு நிதி சிக்கல்கள், பயங்கரமான பிரச்சனைலாம் தாண்டி இந்த படத்தை, ஏன்னா இந்த படம் வந்து ஒரு கதை ரொம்ப நல்லா எழுதிட்டாங்க, சூப்பராக எழுதியிருக்காங்க. இந்த படத்தை வந்து நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூவோட ப்ரொடியூஸ் பண்ணேன்னா இது வந்து படம் மாட்டிக்கணும் அப்படின்னு நான் போய் தங்கரா சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த படம் அப்படி இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு சார்னு. அவர் என் மேலே இருக்க இதெல்லாம் எத்தனையோ பேர் அவர்கிட்ட வந்து நெகட்டிவாக என்னை பற்றி பேசினா கூட அவர் வந்து எந்த விதமான இதையும் எடுத்துக்காமல் இந்த படத்தை முடிச்சு இன்றைக்கி ஒரு பெரிய ரிலீஸ், பல 5-6 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. அது போக 1-2 கோடி ரூபா பப்ளிசிட்டியும் பண்ணி இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் ரிலீஸ் பண்ணணும்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த படத்தில் வந்து இசையமைப்பாளரை வந்து 2 பேர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் பாடல் பண்ணியிருக்காரு, அவருக்கு தான் முதல் படம், எட்வின் லூயிஸ் சொன்னாதுன்னு. அவர் லண்டனில் படிக்கிறது கண்டிப்பாக இருக்காரு, அது ஏதோ பெரிய ஸ்கூலில் ட்ரினிட்டி ஸ்கூலில் ஏதோ மியூசிக் ஸ்கூலில் ஏதோ கோர்ஸ் பண்ண போயிருக்காரு. இன்னொரு பையன் வந்து ஹரின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. 2 பேருமே அவங்களால வர முடியல. மற்றபடி இந்த படத்தில் வந்து கவின், இந்த பையன் வந்து கவி இந்த நக்லைட்ஸ் சேனலில் அவர் நல்லா பண்ணியிருந்தார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இவரும் கல்கின்ற ஒரு கேரக்டரும் சேர்ந்து அந்த குருநாத் கேரக்டரோட அவங்க அப்புறம் 3 பேரும் பண்ணியிருக்க சேட்டைகள் வந்து ரொம்ப ரசிக்க முடிய மக்கள் ரொம்ப ரசிப்பாங்க அப்படின்னு நான் படத்தில் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் மிர்ச்சி சிவா அண்டு இவர் சந்திரசேகர் சார், ஏன்னா அந்த அவர் பண்ணியிருக்க கேரக்டர் வந்து ரொம்ப ட்ரிக்கான ஒரு கேரக்டர், ரொம்ப நுவான்ஸான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் பற்றி ரொம்ப பேச முடியாது, படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எதுவும் அதை பற்றி ஜாஸ்தி பேச முடியாது. ஏன்னா ரொம்ப ட்ரிக்கியான ஒரு நுவான்ஸான ஒரு கேரக்டர். அதை பண்ணுறதுக்கு ஒரு பயங்கர ஒரு கம்பீரமான ஒரு ஆளுமை மிக்க ஒரு பர்சனாலிட்டி தேவைப்பட்டுச்சு. நிறைய சஜஷனுக்கு அப்புறம் தான் சாரு தான் கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பண்ணோம். அவரும் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாகவே இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அர்ஜுன் எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த படத்துக்காண்டி அவங்க ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கே 3 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. 2019 ஆரம்பித்தோம், இடையில கொரோனா வந்துச்சு. அதுக்கப்புறம் 2022 தான் அந்த ஸ்கிரிப்டை முடிச்சாங்க. 2023 ஷூட் ஸ்டார்ட் பண்ணோம். நல்லபடியாக படத்தை முடிச்சிருக்காரு. ரொம்ப நம்ம மனதுக்கு நிறைவாக வந்திருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம படம் பார்க்கும்போது இந்த படம் நல்லா இருக்குது, இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் ஓடும், இந்த படத்தை பற்றி நம்ம தைரியமாக பேசலாம் அப்படின்ற அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு இந்த படம் மக்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன், உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இறைவன் அருளில் இந்த படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். எப்போயும் என்னோட இது வந்து எனக்கு 20வது ரிலீஸ். இந்த படம் வந்து 21வது ரிலீஸ். இந்த 20 ரிலீஸ்லையுமே எனக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. டெஸ்பைட் ஆஃப் த மூவிஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ஊடகத்துறையிலேருந்து. அந்த சப்போர்ட் எனக்கு இந்த படத்துலையும் வேணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். நல்லபடியாக பாசிட்டிவாக எழுதி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கிறேன். நன்றி. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எம்எஸ் தாஸ்க்கு ஒரு இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. கூடுதல் மகிழ்ச்சி என்னவென்றால் இங்கே அமர்ந்திருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள், சகோதரர்கள் பலரையும் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்திலே நான் சந்திக்கின்ற இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற இந்த நிறுவனத்திற்கு நான் நன்றி சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் கிட்டத்தட்ட இங்கே நம்முடைய மாப்பிள்ளை MS பாஸ்கர் அவர்கள் சொன்னது போல திரையுலகத்திற்கு வந்து 45 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 45 ஆண்டு காலத்திலே 45 ஆண்டு காலமும் சந்தித்த நண்பர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு அண்ணன் திரைநிதி செல்வம் இருக்கிறார், நம்முடைய சித்ரா மணி இருக்கிறார். நான் தேடினேன், தேவிமணியை தேடிக்கொண்டிருந்தேன். தேவிமணி இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறார். என்னன்னா தேவிமணியெல்லாம் பார்த்தா என்ன வயசுனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு தடவை பத்திரிகை துறையில் இருந்துகிட்டே இருக்காரு, இளமையாக இருந்துக்கிட்டே இருக்காரு.
இப்போ தான் கொஞ்ச நாளாக வந்து கையடிக்கிறத அவர் விட்டுட்டார். இப்போ தான் லேசாக வயது தெரியுது. ஆனால் கூட இப்போ எல்லாருமே 30 வயசுல எல்லாருக்குமே முடி வெளுத்து போச்சுல, அங்கேயும் தெய்வமணியோட வயசை கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவருடைய நினைவெல்லாம் எனக்கு வந்தது. அண்ணன் தரணி செல்வம் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக சாஞ்சு படுத்திருக்காரு. அவரோட நினைவுகள்லாம் எனக்கு வந்து இது வரைக்கும் போயிடுச்சு. இலங்கை தமிழர்கள் பிரச்சனை வரைக்கும் போயிடுச்சு. பழனி இருக்காது. எல்லா நண்பர்களையும் பார்க்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. மேடையில் அமர்ந்திருக்கின்ற வரிசையாக எல்லோரையுமே சொல்ல வேண்டும். அன்பு இயக்குனர், அருமை இயக்குனர் எஸ்.ஜே. அர்ஜுன் அவர்களே, நம்முடைய ஒளிப்பதிவாளர் தம்பி கார்த்திக் தில்லை அவர்களே, தொழில்நுட்ப கலைஞர்களே, என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இந்த படத்தினுடைய கதாநாயகன் வாழ்க்கையிலே திரைப்படத்தில் மட்டும் அவர் மகிழ்ச்சியோடு இருப்பதில்லை, யதார்த்தமாக திரைக்கு வெளியிலேயும் அவர் மட்டுமல்ல, அவரோடு இருக்கின்ற எல்லோரையும் மகிழ்ச்சியோடு வைத்திருக்கின்ற அன்பு தம்பி அவர்கள். தம்பி அருள் அவர்கள் என்னை பார்த்த உடனேயே சொன்னார், அருள்தாஸ், என்ன வேற கெட்டப்பில் இருக்கீங்க, உங்களை நாங்கள் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லையே என்று. அதே போல் தம்பி கருணா இருக்கிறார். கருணாகனோடு இந்த படத்தில் நான் சேர்ந்து நடிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மாப்பிள்ளை எம்எஸ் பாஸ்கர் 45 வருஷமாக எனக்கு தெரியும். இயக்குனர் பாரதிராஜா அவருடைய அறிமுகத்தில் புதிய வாய்ப்புகளில் நடிக்கிற போதே டப்பிங்கில் வந்து பாஸ்கர் வந்து உட்கார்ந்துருக்காரு, பார்த்துருக்காரு, பேசியிருக்காரு. அவ்வளவு அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த படத்தில் வந்து நம்முடைய குமார் சார் அவர்களும் தங்கராஜ் சார் அவர்களும் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இன்றைய இளம் தலைமுறையிலான தம்பி சிவா கருணா கூட நடித்த அதே படத்தில் இந்த படத்திலே வந்து ராதாரவி கூடயும் பாஸ்கர் கூடயும் சேர்ந்து நடிக்கின்ற ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. அப்போ எனக்கு நினைவுகளெல்லாம் வந்து ஒரு 45 வருஷமாக அந்த நினைவுகள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கும் இந்த மேடையிலே நின்று இந்த படத்திலே ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து இன்றைக்கும் ஒரு கலைஞராக, நான் அரசியல் களத்திலே இருந்தாலும், பொது வாழ்க்கையில் இருந்தாலும், அரசு துறையில் இருந்தாலும், நான் விரும்பி சென்னைக்கு ஓடி வந்தது ஒரு நடிகராக வர வேண்டும் என்று. அந்த தொழில்தான் என் நெஞ்சுக்குள்ளே நிறைந்து கிடப்பது. அது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கலையுலக பெருமக்களும், பத்திரிகை நண்பர்களும், ஊடக நண்பர்களும், தமிழக மக்களும் தான். அதற்காக இந்த மேடையிலே நின்று நான் எல்லோருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அர்ஜுன் ஒரு அற்புதமான டைரக்டர். அவர் வந்து ஜூனியர், சீனியர், புது நடிகர் அப்படியெல்லாம் பார்க்கல. அவர் அந்த கதாபாத்திரமாக பார்த்து ரொம்ப சுலபமாக எங்களை நடிக்க வச்சு எந்த டென்ஷனும் இல்லாமல் அருமையாக டைரக்ட் பண்ணார். அவருக்கு கேமராமேன் ரொம்ப உதவியாக இருந்தார். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. டயர்ட்னஸே இல்லாமல் கலைஞர்களை பாதுகாத்து கொண்டார்கள் அவர்கள். அருமையாக வந்திருக்கு. நான் வந்து இந்த முழு படத்தை பார்க்கல, டப்பிங்கில் பார்த்தேன். எனக்கு நிறைவாக இருந்தது. ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அர்ஜுன் வந்து எஸ்.ஜே. அர்ஜுன். இப்போ எஸ்.ஜே.ல வந்து சூர்யா வந்து நடிகரில் கலங்கிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் எஸ்.ஜே. அர்ஜுன் வந்து டைரக்டரில் கலங்க போகிறாரு. அது நிச்சயமாக உறுதியாக தெரிகிறது. அவர் வரணும். அவர் சரியாக கால்குலேட் பண்ணி ப்ரொடியூசருக்கு செலவு இல்லாமல் எடுக்கிற, எனக்கு தெரிந்து வந்து ராமநாராயணன், கே.எஸ். ரவிக்குமார் அந்த வழியில் வந்து அற்புதமான ஒரு இயக்குனராக அவர் அமைந்திருக்கிறார். அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சிவா கூட இந்த படம் மட்டும் இல்லைங்க, சலூன்னு ஒரு படம். அந்த படத்தில் காட்சிகளே எனக்கு அவருக்கு நிறைய காட்சிகள் இருக்கிறது. அந்த படத்துலேயும் வந்து அந்த படத்தில் ரொம்ப நெருக்கமாக சிவாவோட பழகும்போது, சிவா என்னென்னா ரொம்ப பெரிய புத்திசாலி. மக்களுக்கு தெரிந்த சிவா வந்து காமெடி ஹீரோ, காமெடி கதாநாயகன். அவர் வந்து சிரிக்க வைப்பார், மேடையில் சிரிக்க வைப்பார். அது அல்லாமல்
வாழ்க்கையினுடைய தத்துவம் உணர்ந்தவர், வாழ்க்கையினுடைய போராட்டங்களை உணர்ந்தவர். இப்போ நான் பட்டிருக்க ஸ்ட்ரகிள் எல்லாம் சொல்லும்போது அதை உள்வாங்கி கொண்டு இந்த 45 ஆண்டு கால அனுபவத்தை சொல்லும்போது அவர் சொல்கிறார், அதை கண்டென்ட்டை வாங்கிட்டு அவர் சொல்லுவாருங்க, அது வந்து ரொம்ப பிரமாதமாகும். நமக்கு சில விஷயங்களை, பல செய்திகளை கற்றுக் கொடுக்கின்ற பக்குவம் பெற்றிருக்கின்றார். ஆகவே இந்த படத்தில் நடித்ததில் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இந்த படத்தை தொடர்ந்து இந்த நிறுவனத்திலும் அவர் அர்ஜுன் அவர்களுடைய இயக்கத்திலும் தொடர்ந்து நடிப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதற்காக காத்து கொண்டும் நான் இருக்கின்றேன். ஆகவே இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய இந்த நிறுவனத்திற்கும் இந்த கலைஞர்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் ஒட்டுமொத்தமாக உங்களை சந்திக்கின்ற இந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக உங்கள் எல்லோரிடமும் என்னுடைய வாழ்த்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.